அனைவருக்கும் வணக்கம். தமிழ் விரும்பும் உங்கள் ஆறுமுகம் சுதந்திரத்தினுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே நான் வந்திருக்கின்றேன். 1947 நாம் விடுதலை பெற்ற போது நம்முடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உலகத்தின் சமாதான புறா என்று வர்ணிக்கப்பட்டவர். உலகெங்கும் சென்று இந்தியாவின் வளர்ச்சிக்காக தன்னுடைய அர்ப்பணிப்பை ஈடுபாடாக கொடுத்தவர். அந்த அர்ப்பணிப்பு இன்று வரை இருக்கிறது என்பதை எவரும் மறுக்க முடியாத உண்மைதான். நம்மோடு விடுதலை பெற்ற பல நாடுகள் ஜனநாயகத்தை இழந்து அடிபட்டு மிதைவிட்டு வதைபட்டு தன்னுடைய செயல்பாட்டை இழந்து நிற்கின்ற பொழுதுதான் அங்கு ஜனநாயகம் இல்லை என்ற ஒரு நிலைமை நமக்கு தெரிகின்றது. ஆனால் இந்தியாவிலே இளைஞர்கள் அதிகம் இருக்கின்ற நாட்டிலே கூட நாம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் தன்னிறைவு அடைகின்ற அளவிலே நம்முடைய வளர்ச்சியை நாம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு உழைப்பாளை உயர்ந்தவர்களும் உண்டு, கல்வியால் உயர்ந்தவர்களும் உண்டு. இந்த உயர்வுக்கு காரணம் நம்முடைய ஜனநாயகம் தான். இந்த ஜனநாயகத்தை பெரிய ஒரு பொறுப்பாக வளர்த்து கொடுத்த பெருமை நம்முடைய தலைவர்களுக்கு உண்டு. அது ஜவஹர்லால் நேருவாக இருந்தாலும் சரி, இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்து வந்த லால் பகதூர் சாஸ்திரியாக இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நம்முடைய நாட்டில் பிரதமர்கள் மாறினாலும் நம்முடைய கொள்கைகள் மாறியதாய் வரலாறே கிடையாது. அனைத்து நாட்டுகளுடனும் நட்புறவு வைத்துக் கொள்ளவே நாம் விரும்புகின்றோம். உலக நாடுகள் அனைத்துமே இந்தியாவை உற்று நோக்கித்தான் பார்க்கின்றன. இவ்வளவு வளர்ச்சியா, இத்தனை மக்கள் தொகையில இவ்வளவு வளர்ச்சியா என்று அவர்கள் வியக்கின்ற வண்ணம் தான் இந்த நாடு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் வளர்ச்சியை நோக்கி செல்ல செல்ல ஒவ்வொரு நாட்டிலும் இந்தியர்கள் தேவை என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்துக் கொண்டிருக்கின்றான். உலகத்திலே வல்லரசு என்று சொல்லும் நாடுகளில் கூட இந்தியனுடைய பணி அங்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. ஒரு மீனவ சமுதாயத்திலே பிறந்து அதன் ஓரமாக வளர்ந்த அப்துல் கலாமை கூட நாங்கள் இந்தியாவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஒரு பழங்குடியின மக்களில் இருந்து வந்த திரௌபதி முர்மை கூட நாங்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கின்றோம். இங்கு மக்களினுடைய குரலுக்கு மதிப்பளிக்கின்ற இந்தியாவாகத்தான் இந்த 77 வருட காலத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு சர்வாதிகாரம் என்பது சுத்தமாக கிடையாது. மக்களுடைய பணியை நோக்கித்தான் நாங்கள் செல்கின்றோம். நாங்கள் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக போட்டி போட்டுக் கொள்கின்றோம். உலகமே கொரோனா என்ற நோயிலே அடிபட்டு போயிருந்த பொழுது கூட எங்கள் நாட்டிலே இருந்து வல்லரசு நாட்டுக்கு மருந்து மாத்திரை அனுப்பி நாங்கள் தன்னிறைவு பெற்றுவிட்டோம் என்னும் போது ஒரு இந்திய குடிமகனாக நான் பெருமை அடைய வேண்டும் என்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுதான் உண்மை. அதே போல ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு சிறப்புக்கு உண்டானது. எங்களுடைய தமிழ் மாநிலம் வரலாற்றிலும் சரி, தொழிலும் சரி, இளைஞர்களுக்கு உருவாக்குவதிலும் சரி, அனைத்திலையுமே முன்னணி மாநிலமாக இந்தியாவில் திகழும் பொழுது அதிலும் தமிழன் என்ற பெருமையும் இந்தியன் என்ற கர்வமும் எனக்கு சற்று இருக்கத்தான் செய்கிறது. இதற்காகத்தான் நாம் இந்த இந்தியாவிலே பிறந்ததற்காக பெருமைப்படுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.